ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற தாண்டிக்குடி அப்படிங்கிற மலை கிராமத்து மேல இருக்கோங்க. போன வீடியோல நம்ம தாண்டிக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இங்க இருக்கிற பாலமுருகன் கோவில், நம்ம ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த கற்கால கட்டிடங்கள் இதெல்லாம் பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம தாண்டிக்குடியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போற வீடியோ பார்க்க போறோம். டைரக்ட் பஸ் சாயங்காலம் தான் இருக்கா. அதனால நம்ம இங்கிருந்து சித்தரேவு அப்படிங்கிற அடிவாரத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போயிட்டு அங்கிருந்து திண்டுக்கல் பஸ் எடுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தாண்டிக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். மக்களே, இப்ப நாம தாண்டிக்குடி கிராமத்துல இருக்கோங்க. இதான் பஸ் ஸ்டாண்டு. ஆல்ரெடி ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு. வத்தலை கொண்டு போற பஸ் தான் நினைக்கிறேன். வாங்க போய் போட் பண்ணோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்தானா சூப்பரான மலை பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். வத்தலை கொண்டு பஸ் தாங்க. சூப்பர். வாங்க சித்திரைவு போய் இறங்கிட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சிக்கலாம் திண்டுக்கலுக்கு. பஸ்ஸுக்கு பேர் பாருங்களா, ஊர் சுத்தின்னு வச்சிருக்காங்க. சின்ன பஸ்ஸுங்க, காட்ல ஓடுற வண்டி, மலை மேல ஓடுற குட்டி பஸ். கியூட்டா இருக்குல்ல மக்களே? நம்ம தாண்டிக்குடியில இருந்து வத்தலக்குண்டு வரைக்கும் போற டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. நம்ம டிரைவர் கண்டக்டர் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க நம்ம பஸ் போட் பண்றப்போ. சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற கேப்ல அவங்க இடையில இருக்கிற லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக் எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. சூப்பரா இருந்துச்சு. பஸ்குள்ள உட்காந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பியாச்சு. இங்க பாருங்களா, நம்ம தாண்டிக்குடியில் இருக்கிற சூப்பரான குட்டி குட்டி கோவில்கள், கிராமத்து கோவில்கள். இது ரேஷன் ஷாப்புங்க. தாண்டிக்குடி ரேஷன் ஷாப்பு. இது தோட்டப்பயிர்கள் துறையோட ஒரு ஆபீஸ் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம கொடைக்கானல் மலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தோட்டப்பயிர்கள் விளைவிக்கிறாங்க. பீன்ஸ், கேரட்டு, இந்த மாதிரி மலை பயிர்கள் எல்லாம் நிறைய விளைவிச்சிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன்ஸ் இருக்கு. இங்க பாருங்களா. சோ உள்ளுக்குள்ள ஸ்பைஸ் கார்டன்ஸ், அதுக்குள்ளேயே பீன்ஸ் கொடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்பைசஸ் கடையில இப்போ ஏலக்காய் சொல்லுவாங்கல்ல, அந்த விவசாயம் பண்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா மலை வாழை இருக்கும்ல, சோ அது விவசாயம் பண்றாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நாம பன்றிமலை போயிருந்தோம் இல்லையா, தாண்டிக்குடி மாதிரியே இன்னொரு வில்லேஜ் அது. அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. அப்ப நாம பன்றிமலை சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருங்க, சித்தரு. அவரோட கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க பூஜை முடிச்சுட்டு மலை வாழைப்பழம் தந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. குட்டியா தான் இருக்கு, பட் ஆனா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம பழனி பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லைங்களா, அது ட்ரெடிஷ்னலா பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலை வாழைப்பழத்தை வச்சுதான் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ் ஃபுல்லாவே பழனி மலை தொடர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா கவர்மெண்ட் கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு மாத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பழனி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு தான் வச்சிருக்கணும், பழனி மலைகள் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு. பட் ஏன் அந்த ட்ரெடிஷனலான பேரை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இது முருகன் சம்பந்தப்பட்ட வரலாறுல ரொம்பவே தொடர்புடையதுங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள், நானும் பாருங்களா கொடைக்கானல் மலைகள்னே சொல்றேன். நம்ம பழனி மலை தொடர்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம தாண்டிக்குடியில லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் பார்த்தோங்க. ஆதி மனிதர்கள் வாழ்ந்த அந்த குட்டி குட்டி வீடுகள், குள்ள மனிதர்கள்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோ பாருங்க, அதை டீட்டெயில்டா கவர் பண்ணிருக்கேன். நம்ம பன்றிமலை சுவாமிகளோட ஊர் பன்றிமலைங்கிற வில்லேஜுங்க. அதுவும் நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க. சோ அங்க அவரு ஞானம் பெற்று அதுக்கப்புறம் தாண்டிக்குடி முருகன் கோவில்ல தான் அருட்பெருஞ்சோதிய காட்சி தந்திருக்காரு. அதனாலதான் அவரு பாலமுருகனை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காரு தாண்டிக்குடி மலை மேல. அந்த மலைக்கோவில் மேல இருந்து பார்த்தா தாண்டிக்குடி கிராமம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுங்க. கீழே வேற லெவல்ல இருந்துச்சு. கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க.
நம்ம தாண்டிக்குடியில இருந்து சித்திரை வரைக்கும் போறதுக்கு 30 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். அங்கிருந்து இன்னொரு ஒரு 15-20 ரூபாய் இருக்கும் சித்திரையில இருந்து நம்ம திண்டுக்கல் போறதுக்கு. ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்ல சூப்பரா தாண்டிக்குடி வந்துடலாங்க. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ பாத்தீங்கன்னா டோட்டல் 100 ருபீஸ். நம்ம ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டு தான் வந்துக்கணும். ஏன்னா இங்க வந்து ஹோட்டல்ஸ் அதிகமா கிடையாது. குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்கு, பட் கொண்டு வந்துக்கிறது நல்லது. மக்களே, நம்ம தாண்டிக்குடியில இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் மங்களாபுரம் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்குங்க. இவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற மலை கிராமத்திலயும் வந்து ஸ்கூல் எல்லாம் இருக்கு பாருங்களா. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பேசிக் சுகாதார நிலையங்கள் இருக்குங்களா, ஆரம்ப சுகாதார மையங்கள், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. ரோட்ஸ் பாத்தீங்களா, என்னதான் நேரோ ரோடா இருந்தாலும் ஒரு குண்டு குழி இல்லாம சூப்பரா இருக்குங்க ரோட்ஸ். சோ இங்க பாருங்களேன், கிராமத்துக்குள்ள நம்ம மழைநீர் வடிகால் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மழைக்கு மேல இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. லைப்ரரி, ஒரு ப்ராப்பர் என்னென்ன நெசசிட்டிஸ் எல்லாம் வேணுமோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே வந்து மலை மேலையும் சூப்பரா இருக்குங்க.
மக்களே நம்ம தாண்டிக்குடியில இருந்து கிளம்பி மங்களாபுரம் கிராமத்தை எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க கேசிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரும் மலை கிராமம் தான். இந்த டைம் வந்து அந்த ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லைங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பண்ணைக்காடு போற பிளான் இருக்கு. சோ கேசிப்பட்டி, ஆடலூர், இன்னும் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸ் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இன்னுமே வந்து நாம சீசன் டைம்ல, அதாவது மழை சீசன் டைம்ல வந்தா நிறைய ஹிடன் அருவிகள் எல்லாம் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம். சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இன்னொரு ட்ரிப் தான் போட்டாகணும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்லயும் ஒரு அளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். உங்களுக்கும் வந்து ஒரே இடத்த தொடர்ந்து காமிச்சா போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்து கொடைக்கானல் மலைகளா இருந்தாலும் அப்படியே மலைகளையே பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சேம் கண்டென்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால நாம வேற ஏதாவது ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மழை காலத்துல வருவோங்க. வேற லெவல்ல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுல்லா வந்து மேகங்கள் மறைச்சிட்டு எங்க பார்த்தாலும் நீரோடைகளும் அருவிகளுமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்க பாருங்களா எவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு கொடைக்கானல் மலைகள் பிடிச்சதே என்னன்னா, ஊட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொடைக்கானல் ஊட்டி விட ஃபேவரட்னு சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள், அதுக்கப்புறம் கொடைக்கானல் டவுன் தவிர பாத்தீங்கன்னா நிறைய மலைப்பகுதிகள் வந்து இந்த மாதிரி அடர்ந்த காட்டு பகுதிகளா தான் வச்சிருக்காங்க. சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா மலைகளுக்கு அழகே வந்து ஓங்கி உயர்ந்த மரங்கள் தானே. மரங்கள், அதுக்கப்புறம் அதுல படர்ந்திருக்கிற கொடிகள். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய காஃபி பிளான்டேஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால காஃபி செடி வந்து நிழல்லயே வளர்ந்துரும். அதனால மரங்கள்ல எல்லாம் நல்லா வெட்டாம அப்படியே விட்டுட்டு அதுலயும் வந்து குறுமிளகு கொடியை வந்து படர விட்டுருக்காங்க. சோ ஊடு பயிர் மாதிரி காஃபி தோட்டங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுமிளகும் விளையுதுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு குறுமிளகு பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா தமிழர்கள் வந்து தொன்று தொட்டு பயன்படுத்துறது வந்து மிளகு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் தான் வந்து மிளகாய் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஏன்னா காரத்துக்கு நம்ம குறுமிளகை யூஸ் பண்ணது ஒரு காய் மாதிரி, அதுவும் ஒரு வெஜிடபிள் தானே சில்லியும். சோ காய கொண்டு வந்ததுனால மிளகோட காயை சேர்த்து அதை மிளகாய்னு பேர் வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. எல்லாமே பெயர் காரணத்தை பார்த்தா நமக்கு அதோட ஆதி அந்த வந்து தெரிய வந்துருங்க. சோ மக்களே, நம்ம கேசிப்பட்டி ஊரை வந்து சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா? கிழக்கு செட்டிப்பட்டி அப்படிங்கிறது தான் வந்து கேசிப்பட்டின்னு வந்து சுருக்கிட்டாங்க. இங்க மலை மேல வந்து அந்த ரோடு போகுது பாத்தீங்களா, அந்த பிரைவேட் பஸ் நின்றுட்டு இருந்துச்சுல, அது வந்து கேசிப்பட்டி போற ரூட். ஓகேவா? இங்கிருந்து வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் கேசிப்பட்டிக்கு பஸ் போயிட்டு இருக்கு பாருங்களா. சோ நாம போற பஸ் வந்து கீழே வத்தலக்குண்டு போற ரூட். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வத்தலக்குண்டு போற ரூட். எப்படி அடர்ந்த காடுகளுக்குள்ள எவ்வளவு குட்டி குட்டி ஊரு இருக்கு, ஊர்களுக்கு போற நேரோ ரோட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, செம்மங்க. ஆனா எல்லா ரோட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 95% வந்து ரோடு ஃபெசிலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. நேரோ ரோடா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஆப்போசிட்ல ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு போற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் போறாங்க. அதனாலேயே வந்து இந்த வழியில வந்து நிறைய டூரிஸ்ட் அலோவ் பண்றது இல்ல. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நம்ம ஊத்து பெருமாள் வழியா போற ரூட்ல இருக்கிற மாதிரி டிராபிக் இந்த ரூட்ல இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், லைனா நிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. அதனால இந்த ரூட் வந்து அப்படியே பிரிஸ்டைனா நேச்சரை ரசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பைக்கோ காரோ எடுத்துட்டு இந்த ரூட்ல வாங்க, வேற லெவல்ல இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி வெதர் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா மழை பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வழியில டிரைவ் பண்றது. அதர்வைஸ் ஹெவன் இந்த ரூட்டு. மக்களே, நம்ம தாண்டிக்குடியில இருந்து கிளம்பி மங்களாபுரம் தாண்டி கேசிப்பட்டி பிரிவையும் தாண்டி நாம இப்போ பெரும்பாறை அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான காஃபி எஸ்டேட்ஸுங்க. அப்பா சாமி, அப்படியே சொர்க்கங்க. எவ்வளவு நம்ம பாக்குற தூரம் வரைக்கும் எக்கச்சக்கமான காஃபி எஸ்டேட்ஸுங்க. கண்டினியூஸா உள்ளுக்குள்ள நிறைய காஃபி எஸ்டேட்ஸ்ல பார்த்தா ஊடு பயிர்களா ஏலக்காய் விளையுது, மலவாழை விளையுது, குறுமிளகு விளையுது, பாக்கு விளையுது.
அப்பா சான்ஸே இல்லைங்க. ஒவ்வொரு இப்ப நம்ம சைட்ல பாக்குறீங்கல்ல, அந்த கிரீன் கலர்ல லீவ்ஸா கீழே முளைச்சிருக்குல்ல நம்ம ஆள் உயரத்துக்கு, அது வந்து ஏலக்காய் செடிகள்ங்க. ஏலக்காயில வந்து வேர்கள்ல இருந்து தான் வந்து பூ மாதிரி வெளியே வந்து ஏலக்காய் காய்க்கும். செடி அவ்வளவு பெருசா இருந்தாலும் கீழே இருக்கிற வேர்ல இருந்து பூ மாதிரி பூத்து ஏலக்காய் காய்க்கும். சோ நாம இதெல்லாம் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த ஸ்பைஸ் கார்டன் ஸ்கூல் எல்லாம் வந்து போய் பார்த்தோம். பட் நம்ம ஊர்லயே வந்து இந்த ஸ்பைஸ் கார்டன்ஸ் எல்லாம் இப்ப இருக்குங்கிறத பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. கொங்கப்பட்டி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இப்போ நிறைய மலையாளத்துக்காரங்க வந்து இங்க லீஸ் எடுக்கிறாங்களா. சோ மலையாளத்துக்காரங்க தான் வந்து இங்க ஏலக்காய் பண்ணையத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில எஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ஓனா வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம மலையாளத்து மக்கள், சேர நாட்டு மக்கள், பாண்டிய நாட்டு மலைகள்ல வந்து எஸ்டேட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இங்க ஃபுல்லா வந்து நெட் ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நம்ம வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள பூராம இருக்கிறதுக்கு தான். ஒன்னா சாரி கட்டி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் நெட் கட்டி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து வேலிகை போட்டுறாங்க, சோலார் ஃபென்சிங் பண்ணிடுறாங்க.
மக்களே, நம்ம கேசிப்பட்டி பிரிவு, பெரும்பாறை கிராமம், இது ரெண்டையும் தாண்டி இப்போ மீனாட்சி ஊத்து அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சரிவுகள்ல இறங்க ஆரம்பிச்சிருவோம். சோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் சொல்லுவாங்க, அதாவது கிழக்கு பகுதி சரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சரிவுகள்ல இருந்துதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலப்பரப்புகள் ஆரம்பிக்கும். சோ கொடைக்கானல்ல இருந்து அந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மேற்கு பகுதி ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கேரள நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்கு பகுதியில் இருக்கிற சரிவுகள் தான் வந்து நம்மளோட ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், மேகமலை, நம்ம குற்றாலம், கன்னியாகுமரி, இது எல்லாமே வந்து கிழக்கு பகுதிகளில் இருக்கிற சரிவுகள் தான். ஓகேவா? மேல மலை மேல இருக்கிற வேலிஸ் பாத்தீங்கன்னா பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு 35% வந்து தமிழ்நாட்டுக்கும் 65% வந்து கேரளா சைடு இருக்கும். மலைப்பகுதிகள் நிறைய கேரளா சைடுல தான் இருக்கு. சோ அதனாலதான் வந்து கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீர் நிலைகள் வந்து அதிகம். சோ நம்மளோட முக்கியமான டேம்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம பெரியார் அணை மாதிரியான அணைகள் எல்லாம் வந்து கேரளா பகுதிகளில் இருக்கு. சோ அதனால தாங்க முக்கியம், நம்ம பகுதிகளில் இருக்கிற காடுகளை வந்து காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வர்றதே வந்து கொஞ்சம் நதிகள் தான். அந்த நதிகளுக்கெல்லாம் வந்து நீராதாரம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். நம்ம வைகை நதி ஆகட்டும், காவிரி ஆறு ஆகட்டும், பவானி ஆறு ஆகட்டும், அமராவதி ஆறு, நம்ம வேற என்ன இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல? தாமிரபரணி விட்டுட்டோம் பாருங்க. நம்ம திருநெல்வேலியில ஓடுற தாமிரபரணி ஆறு, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் வழியா போற தாமிரபரணி ஆறுக்கெல்லாம் வந்து இதுதான் முக்கியமான, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்து முக்கியமான நீராதாரம். அதனால நம்ம மலைகள் மேல இருக்கிற பள்ளத்தாக்குகளை எல்லாம் வந்து காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்கிருந்து பாக்குற வியூஸ் பாருங்க, எவ்வளவு ஸ்டன்னிங்கா இருக்கு. ஏன்னா மலைகள் எவ்வளவு உயரம் பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கிற மலைகள் மாதிரியே தெரியும். மலைகளை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம போயிட்டு இருக்கிற மலைகளும் வந்து அவ்வளவு உயரமான மலைகள்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மலை சரிவுகளோட எட்ஜ்ல தான் வந்து ரோடே இருக்கு. ஏதாவது காரணம் தப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே தெரியுது பாருங்க பிளெயின்ஸ், அங்கதான் போய் லேண்ட் ஆகும். நம்ம குணா படம் எடுத்தாங்கல்ல, அப்ப வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் சொன்னாங்களா டைரக்டர் கிட்ட, சார் பார்த்து எடுங்க, ஏதாவது மிஸ் ஆகி விழுந்தீங்கன்னா டைரக்டா வத்தல கொண்டு போய் லேண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த மலை சிகரங்கள்ங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம டிராவலை.
மக்களே கரெக்டா 2:30 மணிக்கு நாம சித்தரைவு ரீச் ஆயாச்சுங்க. 306 ஜிங்க வத்தலக்குண்டுல இருந்து தாண்டிக்குடி போற பஸ். சித்தரைவு பெரும்பாறை வழியா போற பஸ். ஊர் சுத்தி இதுக்கு பேரு. நம்மள இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. செம்ம சூப்பரான ஜேர்னிங்க. இங்கிருந்து நாம இனி திண்டுக்கல் பஸ் பிடிக்கணும். இங்கிருந்து ஒரு 1/2 hour. இன்னும் சாப்பிடலீங்க. லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் வாங்க. மக்களே சித்தரைவு ஜங்ஷன்ல நம்ம திண்டுக்கல் போற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. காஃபி ஷாப்ஸ் டீ ஷாப்ஸ் தாங்க இருக்கு. சாப்பிட்றதுக்கு எதுவும் ஹோட்டல்ஸ் காணோம். இங்க நம்ம கருணை நெறிவளர் ஃபவுண்டேஷன் ஒன்னு இருக்குங்க. நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பிரபாவதி அம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து கருணை நெறிவளர் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து இங்க ஒன்று இருக்குங்க. சித்திரைவு நம்ம மலை அடிவாரத்துல நான் வீடியோல வரும்போது காமிச்சிருப்பேன். நமக்கு ஒரு 2 minutes முன்னாடி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அன்னதானத்துக்காக ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. மூலிகை கஞ்சி காலையில 7:15க்கும் 7:15 இருந்து 8:15 வரைக்கும் டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அருமை இல்ல? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சரிங்க, திண்டுக்கல் பஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். மக்களே சித்தரைவில் இருந்து திண்டுக்கல் போறதுக்கு நமக்கு பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போய் பஸ் போட் பண்ணலாம். மக்களே நம்ம சூப்பரான மலை பயணத்தை முடிச்சிட்டு தாண்டிக்குடியில இருந்து சித்திரைவு வரைக்கும் இப்போ கீழே அடிவாரத்துல இருந்து சித்திரைவுல இருந்து நம்ம திண்டுக்கல் போறதுக்கு பஸ் எடுத்தாச்சுங்க. நம்ம சித்திரைவுல இருந்து திண்டுக்கல் போறதுக்கு 20 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. இதுவும் வந்து மலை மேல இருந்து திண்டுக்கல் போற பஸ் தாங்க. பண்ணைக்காடுல இருந்தா பன்றிமலை பஸ்ஸான்னு தெரியல. ஏதாவது ஒரு ஊர் பஸ்ஸா இருக்கும். ஒன்னா பன்றிமலை இல்லது பண்ணைக்காடு இல்ல ஆடலூர் தாண்டிக்குடி பஸ்ஸா தான் இருக்கும். ஸோ டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மலைகள் மேல இருக்கிற கிராமங்களுக்கு போறதுக்கு நம்ம பிளெயின்ஸ்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் கனெக்டிவிட்டி இருக்காது. நம்ம மலைகள் மேல எந்த அளவுக்கு வந்து பள்ளத்தாக்குகள் காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம கீழே வந்துனே பாத்தீங்களா 2 சைடும் வந்து தென்னை மர தோப்புகள்ங்க. அதுக்கு நடுவுல வந்து ரோடு. ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல கிராமத்து சைடெல்லாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஐயோ சான்ஸே இல்ல. நாம நான் ஜங்ஷன்ல நிக்கும் போது சொன்னேன் தெரியுமா, கருணை நெறிவளர் ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சித்திரைவுல இருந்து கீழே நாம வந்த உடனே வந்து சபை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்ம வள்ளலாரோட சத்தியஞான சபை வச்சிருக்காங்க. தெய்வ பிரபாவதி அம்மான்னு இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் குரு அவங்க. அவங்களோட லைக் சென்டர் தான் அது, சபை தான் அது.
மக்களே நம்ம சித்தரேவில இருந்து பஸ் எடுத்து டுவர்ட்ஸ் திண்டுக்கல் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் இருக்கு நமக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு. ஐயோ, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இந்த டிராவல் வந்து மேல மலைகள் மேல ஆரம்பிச்சு ஒரு மலைக்குள்ள இருக்கிற ஒரு கடைக்கூடி கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சு சூப்பரா நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்து நம்ம அடிவாரத்தில் இருக்கிற சூப்பரான தென்னந்தோப்புகள் எல்லாம் நிறைஞ்ச கிராமங்களை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. பாருங்க, நம்ம திண்டுக்கல் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கே வந்தாச்சுங்க. சோ இது வந்து தேனி குமுளி போற நேஷனல் ஹைவேங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ஈவினிங் டைம் எல்லாம் வந்து பிக்கப் இங்கதான் பண்ணிப்பாங்க. நம்ம லைக் என்ன சொல்றது, அவுட்டர் ரிங் ரோட்ல வந்து ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பைபாஸ் ரோட்ல வந்து ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங் ரோடு கிடையாது, பைபாஸ் ரோடு. சோ இந்த பைபாஸ்ல தான் வந்து ஏறணும். சோ பார்த்து வச்சுக்கோங்க. சோ ரொம்ப தூரம் கிடையாதுங்க. உங்களுக்கு தேனி கம்பம் போற பஸ் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த பைபாஸ் கொண்டு வந்து விட்டுருவாங்க. சோ இந்த வழியா தான் வந்து வத்தலக்குண்டுக்கு போற பஸ்ஸஸும் போகும். அதுக்கப்புறம் கொடைக்கானல் மேல போற, மலைகள் மேல போற எல்லா பஸ்ஸஸுமே வந்து இந்த வழியா தான் போகும்னு வச்சுக்கோங்களா. நம்ம மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்கிற ஏரியால இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப ஃபேமஸ் நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை கூட. சோ திண்டுக்கல் வந்தா பாக்குறதுக்கு நிறைய இருக்குங்க. நம்ம சிட்டிக்குள்ள பாக்கணும்னா மலைக்கோட்டை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன்ஸ் சொல்லலாம். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மக்களே, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. சூப்பரா தாண்டிக்குடியில இருந்து வத்தலக்குண்டு பஸ் பிடிச்சு சித்திரைவு வந்துட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு நாம திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. இங்க பாருங்க, மலை மேல போற பஸ் எல்லாம் இங்கதான் நிக்கும். ஐயம்பாளையம், மாடலூர், கொடைக்கானல் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கதான் நிக்கும். செம்ம சூப்பரான ஜர்னிங்க. சோ மக்களே, நாம தாண்டிக்குடியிலிருந்து சித்திரவு வழியா திண்டுக்கல் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காட் செக்ஷன்ல வந்த டிராவல் ஆகட்டும், நாம பிளெயின்ஸுக்கு வந்தோடனே வந்த டிராவல் ஆகட்டும், செம்ம சூப்பரா இருந்துச்சு. என்டையர் ஜர்னியுமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திண்டுக்கல் பக்கம் வந்தா இந்த மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க. வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Dindigul bus standing. See you.